குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முந்தைய கிளாஸ்ல ஆல்டிஹைடு கீட்டோன் இதோட வேதிப்பண்புகள் பார்த்துட்டு இருந்தோம். வேதிப்பண்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டு இருந்தோம், எலக்ட்ரான் கவர் சேர்ப்பு வினைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். எலக்ட்ரான் கவர் சேர்ப்பு வினைகள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் HCN எப்படி சேர்க்கை வினைக்கு உட்படுது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எலக்ட்ரான் கவர் பொருள் அப்படின்னா CN மைனஸ் தான் எலக்ட்ரான் கவர் பொருள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன பார்த்தோம், சோடியம் பைசல்பேட் NaHSO3 பார்த்தோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த HSO3 பாருங்க, இதுதான் எலக்ட்ரான் கவர் காரணியா செயல்பட்டுச்சு. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா மெத்தனால் பார்த்தோம், CH3OH. மெத்தனால் வந்து எப்படி ஆல்டிஹைடு கூடயும் கீட்டோன் கூடயும் வெளியே பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனால்ல உள்ள இந்த ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, இதுக்கு மேல லோன் பேர் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுதான் எலக்ட்ரான் கவர் காரணியா செயல்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது என்ன பார்த்தோம்னா அமோனியா பெருதியல் பார்த்தோம். ஓகேவா, அந்த ஹைட்ராக்சில் அமீன் ஹைட்ரஜன் NH2 NH2 phenyl hydrazine C6H5 NH2 phenyl hydrazine. இதெல்லாம் எப்படி ஆல்டிஹைடு கீட்டோன் கூட வினைபுரியுது அப்படிங்கறத நேத்து பார்த்துட்டு இருந்தோம். இதோட 4 டாபிக் முடிஞ்சது. HCN, சோடியம் பைசல்பேட், மெத்தனால், அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சது. அடுத்து இந்த எலக்ட்ரான் கவர் சேர்ப்பு வினைகள்ல இன்னொரு டாபிக் இருக்கு, இது அமோனியா. ஓகேவா, அமோனியா வந்து எப்படி ஆல்டிஹைடு கூட கீட்டோன் வினைபுரியுது அப்படிங்கறத இன்றைய வகுப்புல பார்க்கலாம். அமோனியா NH3 வந்து எப்படி ஆல்டிஹைடு கூடயும் கீட்டோன் கூடயும் வினைபுரியுது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், தனித்த இரட்டை எலக்ட்ரான் இருக்கும், ஒரு பேர் இருக்கும். இந்த பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது எலக்ட்ரான் கவர் காரணியா பயன்படுகிறது அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா CH3 CHO அசிட்டால்டிஹைடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு HCHO. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா CH3 C double bond O CH3 acetone. next C6H5 C double bond O H. ஓகேவா, இப்போ இது நாலும் ஆல்டிஹைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆல்டிஹைடு, எது அசிட்டால்டிஹைடு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஃபார்மால்டிஹைடு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பென்சால்டிஹைடு, நெக்ஸ்ட் கீட்டோன்ல அசிட்டோன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமோனியாவை வினைபுரியுது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிட்டால்டிஹைடு வந்து எப்படி வினைபுரியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்ன பண்ணலாம், அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கலாம், CH3 C double bond O H. ஓகேவா, அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறோம், எடுத்து என்ன பண்றோம் அமோனியா கூட வினைப்படுத்துறோம், NH3 அமோனியா கூட வினைப்படுத்துறோம். வினைப்படுத்த வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எழுதலாம். அமோனியாவை எப்படி எழுதலாம்னா HNH2 இப்படி பிரிச்சு எழுதலாம். இது அமோனியா, இது அசிட்டால்டிஹைடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு மேல என்ன பண்ணும், இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகும் இருக்கு நமக்கு தெரியும். அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா O மைனஸா மாறும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன் பிளஸ்ஸா இருக்கும். இங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது பாண்ட் எடுத்துக்கிட்டு மைனஸா இருக்கும், இது பிளஸ்ஸா இருக்கும். ஓகேவா, அப்படின்னா இந்த H பிளஸ் எங்க ஜாயின் ஆகும்னா O மைனஸ் இந்த இடத்துல ஜாயின் ஆகும். இந்த மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜாயின் ஆகும்னா இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகும். என்ன கிடைக்குன்னு பாருங்க, CH3 COH, இங்க வந்து பாத்தீங்கன்னா NH2 ஜாயின் ஆகிது, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா, நமக்கு அசிட்டால்டிஹைடு அமீன் கிடைக்குது. இது வந்து அசிட்டால்டிஹைடு, இங்க NH2 இருக்கு பாருங்க, அதனால சொல்றோம் அசிட்டால்டிஹைடு அமீன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஹைட்ரஜனும் இந்த NH2 இருக்கு பாருங்க, இதுல ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா, இதுல ஒரு ஹைட்ரஜனும் H பிளஸும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா OH மைனஸ், இது பாண்ட் எடுத்துட்டே போயிடும். ஓகேவா, என்ன போவோம் வாட்டரா போயிடும், H2O வெளியில போயிடும். இந்த OH மைனஸும் H பிளஸ் என்ன பண்ணும் வாட்டரா வெளியில போயிடும். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன்ல இங்க ஒரு பாண்ட் இருக்கு பாருங்க, இது எங்க போனா இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஓகேவா, நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, CH3 கார்பன், இதுல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா, இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்ட் என்ன பண்ணுது இங்க ஷிஃப்ட் ஆயிடுது. அதனால என்ன பண்ணுது கார்பனுக்கு நைட்ரஜன் இடையில இரட்டை பிணைப்பு உருவாயிரும், NH. இதுதான் நமக்கு கிடைக்குது NH. ஓகேவா, இதுக்கு என்ன பேர்னா ஆல்டிமின். ஆல்டிமின்
நாம இதே ஆல்டிமின் அப்படின்னு சொல்றோம்னா இப்போ இந்த அமீன் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும் NH2 இருந்துச்சுன்னா அமீன் சொல்லுவோம் ஓகேவா. அதுல வந்து பாத்தீங்கன்னா NH இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் இமீன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. CH டபுள் பாண்ட் NH இது வந்து இமீன். இது வந்து ஆல்டிஹைடு இருந்து நமக்கு கிடைச்சுன்னா என்ன சொல்றோம் ஆல்டிமீன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா. இதுதான் அசிட்டால்டிஹைடோட அமோனியா புரியும் வினை. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், 2 மார்க் கேறக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. என்ன நான் சொல்றேன் கவனிங்க. அசிட்டால்டிஹைடு எடுத்துறோம், அமோனியாவோட வினைப்படுத்துறோம், வினைப்படுத்தும் நமக்கு என்ன கிடைக்குது அசிட்டால்டிஹைடு அமீன் கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த அசிட்டால்டிஹைடு அமீன் என்ன பண்ணுது வாட்டர் மாலிகுலை வெளியிட்டு என்ன பண்ணுது நமக்கு ஆல்டிமினை தருகிறது. இதுதான் இந்த ரியாக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு வந்து எப்படி அமோனியாவோட வினைபுரியுது அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்மால்டிஹைடு எடுத்துறோம். ஃபார்மால்டிஹைடு நமக்கு தெரியும் HC H டபுள் பாண்ட் O இதுதான் ஃபார்மால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடு வந்து என்ன பண்ணுது அமோனியாவோட வினைபுரியுது. வினைபுரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஹெக்ஸாமெத்திலீன் CH2 ஹெக்ஸா நமக்கு தெரியும் 6 அப்படிங்கிறது ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ரமின் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ரமின் நமக்கு கிடைக்குது பிளஸ் வாட்டர் வெளியில போகும். இது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றது ஈக்குவேஷன். இது நம்ம ஈஸியா பேலன்ஸ் பண்ணி எப்படின்னு பாருங்க. மெத்திலீன் வந்து எப்படி இருக்கு 6 இருக்கு ஓகேவா. அப்படின்னா கார்பன் வந்து 6 டைம்ஸ் இருக்கு ஓகேவா. அப்படின்னா கார்பன் எங்க இருக்கு CH2 இங்க தான் இருக்கு. அப்படின்னா இங்க வந்து 6 போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் அமோனியாவை பேலன்ஸ் பண்ணோம். இங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம் டெட்ராமின் அப்படின்னு சொல்லிருக்கோம், N4 சொல்லிருக்கோம், அதனால இந்த இடத்துல 4 போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் வாட்டர் போயிருக்கா, இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 6 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 6H2 வெளியில போயிருக்கு ஓகேவா. இதுதான் ஃபார்மால்டிஹைடு இருந்து அமோனியாவோட புரியும் வினை. இது வந்து நமக்கு என்ன விளைவுகள் கிடைக்குதுன்னா ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமின் கிடைக்குது. ஃபார்மால்டிஹைடு எடுத்துறோம், அமோனியாவோட வினைப்படுத்துறோம், வினைப்படுத்தும் போது ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமின் கிடைக்குது பிளஸ் வாட்டர் வெளியில போயிருது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமின் இருக்கு பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான், ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. நம்ம அரிகோண அமைப்பு இருக்கு பாருங்க, அது மாதிரி போட்டுங்க, நைட்ரஜன் போட்டுங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு CH2, நெக்ஸ்ட் இங்க CH2, இங்க நைட்ரஜன், இங்க நைட்ரஜன், இங்க CH2 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நைட்ரஜன், இங்க பாருங்க இப்படி போடுங்க. இங்க சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா CH2 ஜாயின் பண்ணிடுங்க, CH2 CH2 ஓகேவா. வந்து பாத்தீங்கன்னா CH2 6 டைம்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் நைட்ரஜன் 4 டைம்ஸ், 1 2 3 4 ஓகேவா. இதுதான் அது ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமினோட அமைப்பு. இது வந்து 2 மார்க்கோட கேட்கலாம், ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமின் அமைப்பு எழுதுன்னு கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்தீங்க, ரொம்ப ஈஸி. இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க எப்படி ஸ்ட்ரக்சர் வரையுன்னு. ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் போட்டுக்கங்க, நைட்ரஜன் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா CH2, அதே மாதிரி இந்த சைடும் CH2. கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நைட்ரஜன், இங்கே நைட்ரஜன், நெக்ஸ்ட் கீழே CH2 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜன் சென்டர்ல இன்னொரு நைட்ரஜன் ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த நைட்ரஜனுக்கும் அந்த நைட்ரஜன் இடையில என்ன பண்ணோம் ஒரு CH2 தொகுதி, மெத்திலின் தொகுதி. அதே மாதிரி இந்த நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் சென்டர்ல CH2 தொகுதி, சேம் அதே மாதிரி இங்கேயும் CH2 தொகுதி, அவ்வளவுதான். இதுதான் என்னது ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமினோட அமைப்பு. ரொம்ப ஈஸி, 2 மார்க்லாம் பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் யூரோட்ரோபின் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் இதன் பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறுநீரக தொற்றுநோய் சிகிச்சைக்கு என்ன பண்ணுது பயன்படுது, சிறுநீரக தொற்றுநோய் சிகிச்சைக்கு என்ன பண்ணுது இந்த யூரோட்ரோபின் பயன்படுது. நெக்ஸ்ட் வெடிபொருளாக என்ன பண்ணுது பயன்படுகிறது, வெடிபொருள். அது எப்படி வெடிபொருள் தயாரிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோ ஏற்றம் செய்யறோம். இந்த யூரோட்ரோபின் எடுத்துக்கிறோம், நைட்ரோ ஏற்றம் செய்யறோம், NO2 சேர்க்கிறோம் ஓகேவா. நைட்ரோ ஏற்றம் செய்யும்போது என்ன பண்ணுது நமக்கு வெடிபொருள் கிடைக்குது. அது என்ன சொல்லணும்னா RDX அப்படின்னு சொல்றோம் அந்த வெடிபொருளை ஓகேவா.
ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஓகேவா அதான் சொல்றோம் RDX ஆர்ங்கிறது ரிசர்ச் ஓகேவா நம்ம ஆராய்ச்சி சொல்றோம் ரிசர்ச் அதுதான் ஆர் டிங்கிறது டெவலப்மெண்ட் வளர்ச்சி ஓகேவா எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா வெடிக்கிறது ஐயோ அதான் சொல்றோம் வெடிபொருள் அப்படின்னு சொல்றோம் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும் அது வந்து எடுத்து நம்ம எக்ஸ் அப்படின்னு போடுவோம் ஓகேவா இந்த வெடிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது இதுதான் அமோனியாவோட ஃபார்மால்டிஹைடு புரியும் வினை நமக்கு விளைபொருள் வந்து யூரோட்ரோபின் கிடைக்குது அந்த யூரோட்ரோபின் என்ன பண்ணுது வெடிபொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட் தொற்றுநோய் சிகிச்சை என்னது சிறுநீரக தொற்றுநோய்க்கு பயன்படுகிறது இதோட வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டால்டிஹைடும் ஃபார்மால்டிஹைடும் முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் அதாவது அசிட்டோன் வந்து எப்படி வினைபுரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அசிட்டோன் எடுத்துக்கலாம் CH3 C double bond O CH3 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமோனியா எடுத்துக்கிறோம் NH3 இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல் எடுத்துக்கிறோம் இது இந்த அசிட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல் எடுக்கிறோம் இங்க ஒரு அமோனியா NH 2H நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க CH2 C double bond O CH3 நாம் பிரிச்சு எழுதிக்கிறோம் அசிட்டோன் இருக்குல்ல அத வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம் CH2 இங்க ஒரு H இருக்கு பாருங்க CH3 C double bond O CH3 இது ஒரு அசிட்டோன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசிட்டோன் இருக்கு பாருங்க பிரிச்சு எழுதிக்கிறோம் இந்த ஆக்சிஜன் வந்து இந்த சைடு போட்டுக்கலாம் ஆக்சிஜன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க CH3 ஓகேவா பிளஸ் அமோனியா NH3 என்ன பண்ணிருக்கோம் பிரிச்சு எழுதிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச்சும் இந்த ஓவும் இந்த ஹெச்சும் சேர்ந்து என்ன பண்ணுது வாட்டர் மாலிகுலா வெளியில போயிருது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க CH3 C CH3 நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க இரட்டை பிணைப்பு இருக்கு பாருங்க இரட்டை பிணைப்புல ஒரு பக்கம் NH2 இந்த NH2 இந்த பிணைப்புல ஜாயிண்ட் ஆயிக்கும் NH2 இன்னொரு பிணைப்பு இருக்கு பாருங்க இந்த பிணைப்பு என்ன பண்ணுது இந்த CH2 C double bond O CH3 இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிக்கும் CH2 C double bond O CH3 ஓகேவா இது என்ன சொல்றோம்னா டை அசிட்டோன் ரெண்டு அசிட்டோன் இருக்கு பாருங்க இங்க ஒரு அசிட்டோன் இருக்கு இங்க ஒரு அசிட்டோன் இருக்குல டை அசிட்டோன் அமீன் அப்படி சொல்றோம் ஓகேவா இதுதான் விளைபொருள் அசிட்டோன் எடுத்துக்கிறோம் அதாவது IUPAC என்னது புரோப்பனோன் எடுத்துக்கிறோம் எடுத்து என்ன பண்றோம் 2 மாலிக்யூல் எடுத்துக்கிறோம் புரோப்பனோன் எடுத்து என்ன பண்றோம் அமோனியா கூட வினைப்படுத்துறோம் வினைப்படுத்தும் போது வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிடுது மீதி அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுது ஓகேவா மீதி அப்படியே சேர்ந்துக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த NH2 வந்து இந்த பிணைப்பு கூடயும் இந்த தொகுதி CH2 இந்த இது இருக்கு பாருங்க இது இந்த கூடயும் ஜாயிண்ட் ஆகிடுது நமக்கு டை அசிட்டோன் அமீன் கிடைக்குது ஓகே இதுதான் விளைபொருள் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பென்சால்டிஹைடு எப்படி வினைபுரிகிறது பார்க்கலாம் பென்சால்டிஹைடு நமக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே நிறைய ரியாக்ஷன் பார்த்திருக்கோம் C6H5 CHO இது வந்து அரோமேட்டிக் ஆல்டிஹைடு இது வரைக்கும் முன்ன பார்த்தோம்னா அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடும் அலிஃபேட்டிக் கீட்டோனும் பார்த்தோம் அடுத்து பார்க்கறது அரோமேட்டிக் ஆல்டிஹைடு பென்சால்டிஹைடு C6H5 CH double bond O இதுதான் பென்சால்டிஹைடு அதே மாதிரி C6H5 C double bond O மூணு எடுத்துக்கிறோம் பென்சால்டிஹைடு மாலிக்யூல்ஸ் என்ன பண்றோம் மூணு எடுத்துக்கிறோம் C6H5 C இங்க வந்து பாத்தீங்கன்னா double bond O H ஓகேவா பென்சால்டிஹைடு மூணு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமோனியா என்ன பண்ணா ரெண்டு எடுத்துக்கிறோம் ஓகேவா plus N NH2 இந்த சைடு H ஓகேவா அதே மாதிரி plus H2NH அமோனியா நாம பிரிச்சு எழுதிருக்கோம் ஓகேவா NH2 இங்க இருக்கு NH2 இங்க வச்சிருக்கு NH3 இங்க N 2H இங்க ஒரு H NH3 அத பிரிச்சு எழுதிருக்கோம் ஈஸியா பிரிச்சு எழுதி எப்படி வெளிய போய் காமிக்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த H2O சேர்ந்து என்ன பண்ணோம் வாட்டரா வெளியில போயிடும்
அதே மாதிரி இங்கேயும் H2O என்ன பண்ணும் வாட்டரா வெளியில் போயிடும். நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ப்ளஸ் இந்த இது பாருங்க இங்க ஹெச்சும் இந்த ஆக்சிஜனும் என்ன பண்ணுது இங்க வெளியில் போயிடும். பாருங்க டோட்டலா என்ன பண்ணுது 3 வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகுது. இங்க இங்க இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க C6H5 C மேல H இருக்கு பாருங்க H அடுத்து கீழே அதே மாதிரி C6H5 C வந்து பாத்தீங்கன்னா இங்க நைட்ரஜன் இருக்கு பாருங்க டபுள் பாண்ட் இங்க டபுள் பாண்ட் இருக்குல்ல டபுள் பாண்ட் நைட்ரஜன் இங்க நைட்ரஜன் இங்க நைட்ரஜன் இங்க நைட்ரஜன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு நைட்ரஜன் இங்க நைட்ரஜன் நெக்ஸ்ட் இங்க C6H5 இங்க இருக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ஓகேவா. இப்போ இங்க இந்த கார்பன்லாம் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க C6H5 ஓகேவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நைட்ரஜன் இருக்கு அத நம்ம ஈஸியா போய் எடுத்துக்கலாம். இங்க கார்பன் இருக்கா 1 2 3 4 பண்ணி இருக்கு அப்புறம் டபுள் பாண்ட் நைட்ரஜன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 இங்க இங்க ஓகேவா அவ்வளவுதான் பாருங்க. இப்போ C6H5 CH இங்க அப்படியே இருக்கு பாருங்க C6H5 CH நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் நைட்ரஜன் இங்க அப்படியே இருக்கு ஓகேவா. இந்த பிணைப்பு இங்க இருக்குல்ல இது இங்கேயும் இந்த பிணைப்பு இங்கேயும் ஜாயிண்ட் ஆயிடுது அவ்வளவுதான். CH C6H5 அதே மாதிரி சேம் கீழே C6H5 C டபுள் பாண்ட் N இது அப்படியே இந்த பிணைப்பு இங்க ஜாயிண்ட் ஆயிடுது இது இங்கேயும் ஜாயிண்ட் ஆயிடுது நமக்கு விளைபொருள் கிடைச்சிருது ஓகேவா. இது என்ன விளைபொருள்னா ஹைட்ரோபென்சமைடு ஓகேவா நமக்கு விளைபொருள் கிடைக்குது. இப்போ பென்சால்டிகைடு 3 மூலக்கூறு எடுத்துக்கிறோம் ஓகேவா 3 மூலக்கூறு எடுத்துக்கிறோம் இங்க ஒண்ணு ஓகேவா 3 மோல் எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன பண்றோம் 2 மோல் என்ன பண்றோம் அம்மோனியாவை வினைப்படுத்துறோம் நமக்கு என்ன கிடைக்குது ஹைட்ரோபென்சமைடு கிடைக்குது ஓகேவா. இதுதான் அம்மோனியாவோட இது பென்சால்டிகைடு புரியும் வினை. வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர் சேர்ப்பு வினைகள்ல அம்மோனியாவுல இப்ப 4 ரியாக்ஷன் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அசிட்டால்டிகைடு எடுத்துட்டு அம்மோனியாவோட எப்படி வினைபுரியுது அப்படிங்கறத பார்த்தோம். வினைபுரியும் நமக்கு என்ன கிடைச்சது ஆல்டிமின் கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் என்ன பண்ணோம் அம்மோனியாவை எடுத்துட்டு என்ன பண்றோம் ஃபார்மால்டிகைடு வினைப்படுத்துறோம். ஃபார்மால்டிகைடு வினைப்படுத்தும் நமக்கு என்ன கிடைச்சது ஹெக்ஸாமெத்திலின் டெட்ரமின் கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரியாக்ஷன் என்ன பார்த்தோம் அம்மோனியா எடுத்துட்டு என்ன பண்ணோம் அந்த கீட்டோன் கூட அதாவது புரோப்பனோன் கூட வினைப்படுத்துறோம். டை அசிட்டோன் என்ன கிடைச்சது நமக்கு அமீன் கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நாலாவது ரியாக்ஷன் என்ன பண்ணோம் அம்மோனியாவை பென்சால்டிகைடு வினைப்படுத்த நமக்கு ஹைட்ரோபென்சமைடு கிடைச்சது. இதோட வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர் சேர்ப்பு வினைகள் அப்படிங்கிறது முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்டிகைட்லயும் கீட்டோன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். என்னது ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா ஆக்சிஜனை சேர்ப்போம் அல்லது ஹைட்ரஜனை நீக்கம் செய்யும் அதானது ஆக்சிஜன் ஏற்றம். இது நிறைய ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் வேதிப்பண்புகள்ல. ஒடுக்கம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன பண்ணுவோம் ஹைட்ரஜனை சேர்ப்போம் ஆக்சிஜனை நீக்குவோம் அதுதான் ஒடுக்கம். வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷன் தான் ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சிஜனேற்ற காரணிய பயன்படுத்துவோம் ஓகேவா. பயன்படுத்தி என்ன பண்ணுவோம் ஆக்சிஜனேற்றம் செய்யும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா CH3 CHO ஆல்டிகைடு எடுத்துக்கிறோம். அது என்ன பண்றோம் ஆக்சிஜனேற்ற காரணி பயன்படுத்துறோம். ஆக்சிஜனேற்ற காரணி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த KMnO4 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா K2Cr2O7 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HNO3 ஓகேவா. KMnO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது பொட்டாசியம் டைகுரோமேட் நெக்ஸ்ட் நைட்ரிக் அமிலம். இத மூணையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சிஜனேற்றியா பயன்படுத்துவோம்.
வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சிஜனேற்றம் அடையும். ஆல்டிஹைடு எளிதில ஆக்சிஜனேற்றம் அடையும். ஓகேவா? அதை என்ன பண்றோம், இந்த KNO4 அல்லது பொட்டாசியம் டைகுரோமேட்டை பயன்படுத்தி என்ன பண்றோம், ஆக்சிஜனேற்றம் செய்யறோம். செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஜாயிண்ட் ஆகிக்கும். வந்து பாத்தீங்கன்னா CH3 CH2 இருக்கு. இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஜாயிண்ட் ஆகிக்கும், நமக்கு CH3 COOH கிடைக்கும். கார்பாக்சிலிக் அமிலம் நமக்கு கிடைக்குது. என்ன பண்றோம், ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனேற்றம் செய்யறோம். எதை பயன்படுத்தி, இந்த ஆக்சிஜனேற்ற காரணிகளை பயன்படுத்தி KNO4 அல்லது பொட்டாசியம் டைகுரோமேட் பயன்படுத்தி என்ன பண்றோம், ஆக்சிஜனேற்றம் செய்யறோம். செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஆல்டிஹைடு என்ன பண்ணுது, அமிலமா மாறிடுது, கார்பாக்சிலிக் அமிலமா மாறி. ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷன் தான். அதே மாதிரி பாருங்க, ஃபார்மால்டிஹைடு HCHO ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்றோம், ஆக்சிஜனேற்றம் செய்யறோம். செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஃபார்மிக் அமிலம் கிடைக்குது, HCOOH கிடைக்குது. இதே மாதிரி சேம் C6H5CHO பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறோம். பென்சால்டிஹைடு எடுத்து என்ன பண்றோம், ஆக்சிஜனேற்றம் செய்யறோம். செய்யும்போது நமக்கு C6H5COOH பென்சோயிக் அமிலம் கிடைக்குது. இதுதான் ஆல்டிஹைடோட ஆக்சிஜனேற்ற வினைகள். ஆல்டிஹைடை ஆக்சிஜனேற்றம் செய்யறோம். எதை பயன்படுத்தி, இந்த ஆக்சிஜனேற்ற காரணிகள் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி செய்யும் போது நமக்கு கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா எளிதில ஆக்சிஜனேற்றம் அடையுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீட்டோன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எளிதில ஆக்சிஜனேற்றம் அடையாது. அதுக்கு என்ன பயன்படுத்துனா, வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி இந்த கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் அமிலத்தை பயன்படுத்தும் போது என்ன பண்ணலாம், இது ஆக்சிஜனேற்றம் அடையும். ஓகேவா? கீட்டோன் கீட்டோன் எடுத்துக்கிறோம். கீட்டோன் வந்து பாத்தீங்கன்னா எளிதில ஆக்சிஜனேற்றம் அடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன பயன்படுத்தினா, வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணி இந்த கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் நம்ம பயன்படுத்தினா என்ன பண்ணோம், ஆக்சிஜனேற்றம் அடையும். நம்ம அசிட்டோன் எடுத்துக்கிறோம். CH3C டபுள் பாண்ட் O CH3 அசிட்டோன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜனேற்றம் செய்யறோம். அதுக்கு என்ன பயன்படுத்தினா, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் அமிலம் வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணியை பயன்படுத்துறோம். பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம், ஆல்டிஹைடுக்கு அப்படியே கார்பாக்சிலிக் அமிலம் மாறிடுச்சு. இப்ப இந்த கீட்டோன் வந்து பாத்தீங்கன்னா பிளப்படைந்து என்ன பண்ணோம், 2 கார்பாக்சிலிக் அமிலம் நமக்கு கிடைக்கும். வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்தாண்ட அப்படியே பிளப்படைஞ்சு இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலமாகவும் இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? வந்து பாத்தீங்கன்னா இங்க CH3 2 கார்பன் இருக்கு பாருங்க, CH3 COOH ஆகும். நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்க இருக்கு, இது ஃபார்மிக் அமிலமும் HCOOH ஆகவும் மாறிடும். ஓகே, நமக்கு 2 கார்பாக்சிலிக் அமில கலவைகள் நமக்கு கிடைக்கும். என்னன்னா சீர்மியான கீட்டோன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? சீர்மியான கீட்டோன்னா இந்த C டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க, இந்த சைடும் இந்த சைடு எப்படி இருக்கு, சீர்மியா இருக்கு. என்ன பண்றோம், சீர்மியான கீட்டோன் எடுத்துக்கிறோம். கீட்டோன் என்ன பண்றோம், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் அமிலம் வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணியை பயன்படுத்தும் போது நமக்கு 2 கார்பாக்சிலிக் அமில கலவைகள் நமக்கு கிடைக்குது. இதே வந்து பாத்தீங்கன்னா சீர்மியான கீட்டோன் இல்லாம சீர்மியற்ற கீட்டோன் எடுத்துக்கிட்டா, அதாவது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் O CH3 இது வந்து பாத்தீங்கன்னா சீர்மியற்ற கீட்டோன். ஏன் சீர்மியற்ற கீட்டோன் சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த C டபுள் பாண்ட் O இருக்கு பாருங்க, இந்த சைடு ஒரே ஒரு மெத்தில் தொகுதி மட்டும் இருக்கு, இந்த சைடு வந்து எனக்கு புரோப்பைல் தொகுதி இருக்கு. ஓகேவா? ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இருக்குல்ல, அதான் சொல்றோம் சீர்மை அற்ற கீட்டோன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். வந்து பாத்தீங்கன்னா இதை ஆக்சிஜன் அடைய செய்யும் போது 2 பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாண்டு இந்த அணை பிளப்படையலாம் அல்லது இந்த அணை பிளப்படையலாம். ஓகே, நாம என்ன பயன்படுத்தினா பாஃபோஃப் விதி அப்படிங்கிறது, பாஃபோஃப் விதி அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், பிளப்பு நம்ம சொல்றோம். அந்த விளைபொருள் தான் எப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பனுக்கு இந்த சைடுல புரோப்பைல் 3 கார்பன் இருக்கு, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மெத்தில் தொகுதி தான் இருக்கு. ஓகேவா? கார்பன் எண்ணிக்கை குறைவாக உள்ள அல்கைல் தொகுதியுடன் இந்த CO பிணைப்பு சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாஃபோஃப் விதி. வந்து பாத்தீங்கன்னா இந்தாண்ட CH3 இருக்கு, கார்பன் எண்ணிக்கை 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த C டபுள் பாண்ட் O இதோட சேர்ந்து வந்துடும், இது தனியா பிளப்பு அடைஞ்சிரும். எப்படி கிடைக்குது பாருங்க விளைபொருள், CH3 CH2 3 கார்பன் இருக்கா, COOH நமக்கு புரோப்பனாய் மெத்தில் புரோப்பனாயிக் அமிலம் கிடைக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா
இங்க CH3 இங்க COOH எத்தனாயிரம் அமிலம் கிடைக்கும், அதாவது அசிட்டிக் அமிலம் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் என்னது கீட்டோன்களின் ஆக்சிஜன் ஏற்ற வினை. வந்து பாத்தீங்கன்னா கீட்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுமே அலிபேட்டிக் எடுத்து எடுத்துக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சீர்மையான கீட்டோனா இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிடேற்றம் செய்யும் போது நமக்கு ஒரே ஒரு விளைபொருள் தான் கிடைக்கும். ஓகேவா, எப்படி ஒரே ஒரு விளைபொருள், ஒரே ஒரு மாடலான விளைபொருள் கிடைக்கும். இது அசிட்டிக் அமிலமும் பிளஸ் ஃபார்மிக் அமிலம் ரெண்டும் சேர்ந்த கலவை கிடைக்கும். ஆனா சீர்மையற்ற கீட்டோ இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு டைப்ல விளைபொருள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த C டபுள் பாண்ட் O இருக்குல்ல, இந்த சைடும் பிளப்படையலாம் அல்லது இந்த சைடும் பிளப்படையலாம். இந்தான பிளப்படைஞ்சுனா ஒரு விளைபொருளும் இந்தான பிளப்படைஞ்சுனா ஒரு விளைபொருள் கிடைக்கும். ஓகேவா, இது வந்து எது மிகுதியான விளைபொருள்னா நம்ம பாஃப் விதி அப்படிங்கறத பயன்படுத்தி அந்த விளைபொருள் தான் சொல்றோம் மிகுதியான விளைபொருள் அப்படின்னு சொல்றோம். இந்த விதி நம்ம என்ன சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தில் தொகுதி இருக்கு பாருங்க, கார்பன் எண்ணிக்கை குறைவாக உள்ள அல்கைல் தொகுதியோட என்ன பண்ணோம், இந்த C டபுள் பாண்ட் O தொகுதி சேர்ந்து பிளப்படையும் அப்படின்னு சொல்றோம். இப்படி பிளப்படையும் அப்படின்னு சொல்றோம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதான் என்ன இருக்கு, 3 கார்பன் இருக்கா, 1 2 3 கார்பன், புறப்பனாயிக அமிலம் நமக்கு கிடைக்குது. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா CH3 COOH நமக்கு அசிட்டிக் அமிலம் நமக்கு கிடைக்குது. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் நல்லா பார்த்து எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சிஜனேற்றம் முடிஞ்சுது, ஆல்டிஹைட்லயும் கீட்டோன்லயும் ஆக்சிஜனேற்றம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒடுக்கம் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ஒடுக்கம்னா ஏற்கனவே தெரியும், என்ன பண்ணுவோம், ஹைட்ரஜனை சேர்ப்போம் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுவோம், அது என்னது ஒடுக்கம். ஆல்டிஹைட்லயும் கீட்டோன்லயும் எப்படி ஒடுக்கம் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒடுக்கம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், ஆல்டிஹைட்ல ஒடுக்கம் நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, அது என்ன மாறும், ஒடுக்கம் நடக்கும்போது ஆல்கஹாலா மாறும்னு பார்த்திருக்கோம். ஓகேவா, ஆல்டிஹைடா இருந்துச்சுன்னா ஓரணி ஆல்கஹாலா மாறும், கீட்டோனா இருந்துச்சுன்னா பண்ணோம் ஈரணிய ஆல்கஹாலா மாறும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலாக மாறுதல், ஆல்கஹால்களாக மாற்றம் அடையும். வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம், CH3 CH டபுள் பாண்ட் O ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம். ஆல்டிஹைட் என்ன பண்றோம், ஒடுக்கம் செய்யறோம், 2 ஹைட்ரஜனை சேர்க்கிறோம். ஓகேவா, ஒடுக்கம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுதுன்னா பாருங்க, இங்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு ஹைட்ரஜனும் ஜாயிண்ட் ஆயிக்கும், CH3 CH2OH. ஓகேவா, இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஜாயிண்ட் ஆகி நமக்கு ஆல்கஹால் கிடைக்குது. இது வந்து ஓரிணைய ஆல்கஹால். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீட்டோன் எடுத்துக்கிறோம், CH3 C டபுள் பாண்ட் O CH3 கீட்டோன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், 2 ஹைட்ரஜனை சேர்க்கிறோம். ஓகேவா, சேர்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இங்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஜாயிண்ட் ஆகும் நமக்கு, CH3 COH H CH3 வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது, நமக்கு ஈரணிய ஆல்கஹால் கிடைக்குது. அது ஏன்னா சொல்றாங்க, OH இங்க இருக்கு, இந்த வினைச்சேர்க்கை தொகுதியில் கார்பன்ல இந்தான ஒரு மெத்தில் இருக்கு, இந்த சைடு ஒரு மெத்தில் இருக்கு, அதனால சொல்றோம் ஈரணிய ஆல்கஹால் சொல்றோம். ஓகேவா, ஈரணிய ஆல்கஹால் நமக்கு கிடைக்குது. இது என்ன ஒடுக்கம் செய்யறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தினா ஒரு ஒடுக்கி பயன்படுத்தணும். ஓகேவா, அது என்னன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அல்லது என்ன பண்றோம் சோடியம் போரோஹைட்ரைடு, இதை பயன்படுத்தலாம். ஓகேவா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அல்லது சோடியம் போரோஹைட்ரைடு ஒடுக்கலாம் என்ன பண்ணலாம், நம்ம இந்த வினைக்கு பயன்படுத்தலாம். பயன்படுத்த நமக்கு ஆல்டிஹைடு வந்து ஓரணி ஆல்கஹாலாகவும் கீட்டோன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது ஈரணி ஆல்கஹாலும் மாறிடும். இதுதான் ஆல்கஹாலாக மாற்றம் அடைதல். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு சோடியம் போரோஹைட்ரைடு இருக்கு பாருங்க, அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்கல் பெலேடியம் இருக்கு பாருங்க, நிக்கல் பெலேடியம் இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒடுக்கியா தான் நம்ம பயன்படுத்துவோம், ஒடுக்கம் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா, பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா
இது பயன்படுத்தினாலும் நமக்கு இது மாதிரி விளைபொருள் கிடைக்கும், ஆல்கலாக மாற்றம் அடையும். என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடையும் சோடியம் போரோஹைட்ரைடையும் செய்யும் போது எந்த இடத்துல மட்டும் ஒடுக்கம் நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சி டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுது ஹைட்ரஜன் ஜாயிண்ட் ஆகிக்குது. ஓகேவா? மற்ற கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இது மாதிரி இரட்டை பிணைப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது அந்த இடத்துல ஒடுக்கம் நடக்காது. இந்த சி டபுள் பாண்ட் ஓ மட்டும் ஒரு ஒடுக்கம் நடக்கும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும். ஓகேவா? அதாவது செலக்டிவ், அதாவது என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கம் செய்ய பயன்படுத்தும் காரணி அப்படின்னு இதை சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பால்களாக மாற்றம் அடையுது. அடுத்தது ஹைட்ரோ கார்பன்களாக மாற்றம் அடைதல். இரண்டாவது ஹைட்ரோ கார்பன்களாக. நம்ம ஏற்கனவே தெரியும் ஹைட்ரோ கார்பன் தெரியும், அல்கேன் அல்கில இருக்கு பாருங்க, அதை ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோம். அடுத்து ஹைட்ரோ கார்பன்களாக ஒடுக்குதல். ஹைட்ரோ கார்பன்களாக ஒடுக்குதல். ஆல்டிஹைடையும் கீட்டோன் எடுத்துக்கலாம் என்ன பண்றோம் ஒடுக்க காரணியை பயன்படுத்துறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்க காரணியை நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா அந்த KMnO4 சொன்ன பாருங்க, KMnO4 பொட்டாசியம் டைகுரோமேட் K2Cr2O7 இது மாதிரி ஒடுக்காரியெல்லாம் பயன்படுத்தலாம். ஒடுக்காரியை பயன்படுத்தும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த C டபுள் பாண்ட் என்ன பண்றோம் 4 ஹைட்ரஜனை சேர்க்கலாம். ஓகேவா? 4 ஹைட்ரஜன் சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க CH2 நமக்கு மெத்திலின் தொகுதி கிடைக்கும். ஓகேவா? கீட்டோ தொகுதி என்ன மாறிடும் மெத்திலின் தொகுதியா மாறும். நமக்கு ஹைட்ரோ கார்பனா நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் சொல்றோம் ஹைட்ரோ கார்பன்களாக ஒடுக்குதல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட இந்த ஒடுக்கி பயன்படுத்துவோம். ஓகே, ஒடுக்காரணிகளை பயன்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா கிளமன்சன் ஒடுக்கம். இங்க எழுதி போட பாருங்க KMnO4 எழுதி போட பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒடுக்காரணிகள், இது வந்து ஆக்சிஜனேற்ற காரணிகள். ஓகேவா? இந்த KMnO4 பொட்டாசியம் டைக்ரோம் எழுதி பாருங்க, இது வந்து ஆக்சிஜன் ஏற்ற காரணிகள், இது வந்து ஒடுக்க காரணிகள் இல்ல. ஒடுக்க காரணிகள் அந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இருக்கு பாருங்க, அதான் ஒடுக்க காரணிகள். ஃபர்ஸ்ட் கிளமன்சன் ஒடுக்கம். கிளமன்சன் ஒடுக்கம் கிளமன்சன் ஒடுக்கம். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம் ஒரு அசிட்டோன் எடுத்துக்கிறோம் CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா? பொது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம் இந்த C டபுள் பாண்ட் O தொகுதி என்ன மாறும் மெத்திலின் தொகுதியா மாறிடும். அவ்வளவுதான், நமக்கு அல்கேன் கிடைக்கும். அது நம்ம என்ன கேட்டலிஸ்ட் பயன்படுத்தணும் பாருங்க, 4 ஹைட்ரஜன் சேர்ப்போம், ஜிங்க் அமால்கம், ஜிங்க் மெர்க்குரி சேர்ந்த கலவையை நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்துறோம். ஜிங்க் மெர்க்குரி சேர்ந்த கலவையை நம்ம பயன்படுத்துறோம். பயன்படுத்தும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது CH3 CH2 CH3 கிடைக்கும். ஓகேவா? பாரு இந்த C டபுள் பாண்ட் தொகுதி என்ன மாறிடுது நமக்கு மெத்திலின் தொகுதியா மாறிடுது. நமக்கு தெரியும் CH4 னா மீத்தேன், இதுல CH3 அப்படின்னா மெத்தில், இதுல CH2 அப்படின்னா மெத்திலின் தொகுதி, நமக்கு மெத்திலின் தொகுதியா மாறிடும். புரோப்பனோன் எடுத்துக்கிறோம், இது என்ன பண்றோம் ஜிங்க் அமால்கம் கொண்டு ஒடுக்கம் செய்யறோம், நமக்கு புரோப்பேன் கிடைக்குது. ஓகேவா? இதுதான் கிளமன்சன் ஒடுக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, 2 மார்க் ஏறக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லா பாத்துங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வுல்ஃப் கிரிஸ்னர் ஒடுக்கம். வுல்ஃப் கிரிஸ்னர் ஒடுக்கம். கிரிஸ்னர் ஒடுக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா C டபுள் பாண்ட் தொகுதி என்ன பண்ணும் ஒடுக்கம் அடையும். ஓகேவா? C டபுள் பாண்ட் தொகுதி ஒடுக்கம் அடைஞ்சு என்ன பண்ணும் நமக்கு மெத்திலின் தொகுதியா மாறும். ஆனா வந்து என்னது கேட்டலிஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். அதே மாதிரி CH3
C double bond O CH3 ஓகேவா. நாம வந்து பாத்தீங்கன்னா கமென்சர் ஒடுக்கிறதுக்கு ஜிங்க் அமால்கம் பயன்படுத்துறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உல்ஃப்ரிசர் ஒடுக்கிறதுக்கு என்ன பண்றோம், ஹைட்ரஜன் NH2 NH2 ஓகேவா, ஹைட்ரஜனை பயன்படுத்துறோம். ஹைட்ரஜன் ஒரு காரம் C2H5ONA, சோடியம் C2H5ONA ஓகேவா. சோடியம் ஈத்தாக்சைடு பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், உல்ஃப்ரிசர் ஒடுக்கிறதுக்கு வினைப்படுத்துறோம். வினைப்படுத்துவது பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த C டபுள் பாண்ட் O 4 ஹைட்ரஜன் ஜாயிண்ட் ஆகும் ஓகேவா. CH3 CH2 CH3 நமக்கு இதுல என்ன கிடைக்கும், நமக்கு ப்ரோபேன் கிடைக்குது. இந்த CH இந்த இதுக்கு பாருங்க C டபுள் பாண்ட் O இதெல்லாம் மாறிடும், CH2 ஆ மாறிடுது அவ்வளவுதான் ஓகேவா. பிளஸ் வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிடும். இந்த மாதிரி பாருங்க CH2 நமக்கு ப்ரோபேன் கிடைக்குது. வந்து பாத்தீங்கன்னா கிளமென்சன் ஒடுக்கத்திலையும் உல்ஃப்ரிசர் ஒடுக்கத்திலையும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்குது. ஆனா இந்த கேட்டலிஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், அசிட்டோன் எடுத்துக்கிறோம். கிளமென்சன் ஒடுக்க என்ன பண்ணோம், இங்க ஜிங்க் மெர்க்குரி கலவையை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உல்ஃப்ரிசர் என்ன பண்றோம், ஹைட்ரஜனையும் சோடியம் ஈத்தாக்சைடையும் பயன்படுத்துறோம். பயன்படுத்தும் நமக்கு என்ன கிடைக்குது, ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது. பிளஸ் ரெண்டுலயுமே என்ன பண்ணோம், வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிடும், நீர் மூலக்கூறு என்ன பண்ணோம் வெளியில போயிடும். இதுவும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், ரொம்ப முக்கியம், கேட்க சான்ஸ் இருக்கு, நல்லா பாத்துக்கங்க. இப்ப கிளமென்சன் முடிஞ்சது, அடுத்து உல்ஃப்ரிசர் முடிஞ்சது. இதுதான் ஹைட்ரோ கார்பன்களாக ஒடுக்கமடைய செய்யும் வினை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்றைய வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமோனியாவோட எப்படி ஆல்டிஹைடு கீட்டோட வினைபுரியுது அப்படிங்கறத பார்த்தோம் ஓகேவா. ஆல்டிஹைடு கீட்டோன் வந்து எப்படி அமோனியாவோட வினைபுரியுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னோம் அசிட்டால்டிஹைடு அமோனியாவோட எப்படி வினைபுரியுதுன்னு பார்த்தோம். அடுத்து செகண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு வந்து அமோனியாவோட எப்படி வினைபுரியுதுன்னு பார்த்தோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம், அடுத்து இந்த பென்சால்டிஹைடும் இது அசிட்டோனும் ஓகேவா, இதெல்லாம் எப்படி வினைபுரி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், அதோட எலக்ட்ரான் கவர் சேர்ப்பிணைகள் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், ஆல்டிஹைடு கீட்டோன் எப்படி ஆக்சிஜனேற்றம் அடையுது அப்படிங்கிறது பார்த்தோம் ஓகேவா. ஆல்டிஹைடும் கீட்டோனும் எப்படி ஆக்சிஜன் அடையுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடு கீட்டோனும் எப்படி ஒடுக்கம் அடையுது அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேவா. இதுல வந்து என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஆல்கலாக ஒடுக்கம் அடைதல் சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம், ஹைட்ரோ கார்பன்களாக ஒடுக்கம் அடைதலை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் ஓகேவா. ஹைட்ரோ கார்பன் வந்து பாத்தீங்கன்னா கிளமென்சன் ஒடுக்கம் அப்படிங்கிறதும், அடுத்து என்ன சொன்னோம் உல்ஃப்ரிசர் ஒடுக்கம் அப்படிங்கிறதும் சொன்னோம் ஓகேவா. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஈக்குவேஷனை கரெக்டா எழுதினா போதும் ஓகேவா. இதோட பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பிணக்கோளாக மாற்றம் அடைதல் அப்படிங்கிறதும் ஹேலோஃபார்ம் வினை அப்படிங்கிறது இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.